ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ சமீப காலமாக மென்ஷன் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வரவங்க அந்த விஷயத்தை வந்து அவங்க பிடிக்கலையா இல்லை விருப்பம் இல்லையான்னு ரெண்டும் ஒன்று தான். பிடிக்கல விருப்பம் இல்லை ரெண்டும் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் எதுக்கு வேணாம். ஸ்டாப் லாஸில் இருந்து அதுக்கான ட்ரேடிங் பண்ணணும், லாஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னத்துக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு இந்த சூட்சமத்தை புரிஞ்சிக்காத வரலாம் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் ஒரு விஷயத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண வரல, இல்லை அது விருப்பம் இல்லையோ, அது பிடிக்கலையோ, என்ன ஒரு ரீசனுக்காக அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் நேசிச்சிட்டிங்க, இதை நீங்கள் விருப்பப்பட்டுட்டீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நல்லா வந்து ஸ்டாப் லாஸ் நல்லா ஆப்ரேட் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை உங்களால் மூவ் பண்ணி போக முடியும். ஏன்னா அந்த அமைதி பொறுமையாக இருக்கணுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். அந்த ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ண கற்றுட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து ரொம்ப பயப்பட மாட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல தான் பயப்படுவீங்க. அப்போது ப்ராஃபிட் வர சொல்ல ஏன் பயம் வருது? ரெண்டு தெரிஞ்சுக்கினீங்களா? ஏன்னா ப்ராஃபிட் வர சொல்ல ஏன் பயம் வருதுன்னா, திரும்ப அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அல்லது லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற எண்ணம் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்களுக்கு அந்த பயம் வந்து தன்னால் வரும். ஏன் ட்ரேடிங்கில் வந்து எப்பவுமே பயம் இருக்கும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பயம், என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பயமாக இருக்கும், அப்புறமா வந்து லாஸ் பக்கம் போக சொல்ல பயம், டார்கெட் பக்கம் போக சொல்ல பயம், இப்படியே சைட்வேஸ் போயிருந்தாலும் பயம். ஏன்னா எது என்ன ஆகும்னு தெரியாது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்றைக்கி 2000 ஸ்டாப் லாஸ் பையனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடுச்சுனப்போ, ஸோ அந்த 2000 ஸ்டாப் லாஸ் ஆகும் உங்களுக்கு பெருசாக மன வலிக்காது. மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் சரி, மார்க்கெட் உங்களுடைய ஃபேவரட் டார்கெட் போனாலும் சரி, உங்களோட திரும்பி வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு இந்த 2000 ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இன்றைக்கி நான் என்னுடைய 2000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, என்னோட ரிஸ்க் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்க்கலாம், மார்க்கெட் போல் ட்ரேட் நான் விட்டுட்டேன், என்கிட்ட கிடையாது இனிமேட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போ வருதோ அப்போ தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். ஓகே, இதனால தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயம் அப்பப்போ ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்லாம். இப்போலாம் வந்து புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அது. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரியே பேசுகிற மாதிரி தோணுது எனக்கு என்னவோ. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுக்கணுமா, இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்ற விஷயத்த நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம் ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்கிற விஷயம் சொல்லுங்கள் சார், இது பணம் டக்கு இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு டெய்லி ஒரு 2000 3000 சம்பாதிக்காமல் சொல்லுங்கள், இதெல்லாம் வேணாம், டெய்லி 2000 3000 சம்பாதிக்காமல் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இதெல்லாம் வேண்டான்ற அப்போ டிசைட் பண்ணி வேண்டாம். அப்போ நீங்கள் டெய்லி 2000 3000 சம்பாதிக்கணும் அப்படின்னா எதையும் உங்களுக்கு கற்றுக்க விருப்பம் இல்லை. அப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற மட்டுமே ஒரு எண்ணம் இதில் இருக்க சொல்ல வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறையுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, இது வந்து நிஃப்டி 50 வீக்லி டைம் ஃப்ரேமோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். கண்டினியூவாக வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து 5 ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6வது கேண்டிலில் க்ரியேட் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா சின்னதாக ஒரு பேஸ் அமைச்சிட்டு அகைன் ஃபால் ஆகும், அல்லது இங்கே ரிவர்ஸ் எடுக்கணும்னா அந்த கேண்டலுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக 5 கேண்டில் 6 கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வச்சுருந்தா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 அந்த ஜோனில் தான் இருக்குது இப்போது. ஓகே, அப்போது நிஃப்டி 50 எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பெருசாக வந்து இங்கேருந்து ஒரு அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த மாதிரி வரும் அப்படின்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சின்ன க்ரீன் கலர் கேண்டில் தான் வரும், அல்லது ரெட் கலர் கேண்டில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சின்ன க்ரீன் கலர் கேண்டில் அல்லது ரெட் கலர் கேண்டில் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போது ஸ்மால் டைமில் ஷிஃப்ட் பண்ணி பார்க்க சொல்லும் நம்ம அது எந்த மாதிரி கேண்டில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேற்று ஒரு சின்ன மூமெண்டம் புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் எஜுகேஷனல் குரூப்பில் இருக்கீங்கன்னு பாருங்கள். இது வந்து ஈவினிங் டைமில் நேச்சுரல் கேஸ்லையும் க்ரூட் ஆயிலையும் வந்து சென்ட் பண்ணுது. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதில் வந்து பெருசாக ஒன்றும் நான் இப்படி தான் நான் சொன்ன மாதிரி தான் போகுது, நான் சொன்ன மாதிரி தான் வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இல்லை. ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க என்ன பெரிய நீனா அவ்வளோ இதுவா டேஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரும் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் இல்லை, சொல்கிறவங்களாம் அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, கேட்குறவங்களாம் அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை.
ஓகே, ஏன்னா இன்னும் எதுவுமே எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சையும் அந்த வார்த்தைகளையும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு நல்லாயிருக்கும். யாரும் வந்து நான் தான் பெரியவன்னு சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறவனும் பெரியவன் இல்லை, அந்த கமெண்ட்டை படிக்கிறோம் நானும் வந்து பெரிய ஆள் கிடையாது. ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து யாரும் நீயே பெருசா நான் பெருசா, உனக்கு எல்லாம் தெரியுமா, நான் எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற விஷயம்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், கமெண்ட்டில் நல்லதே சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, நம்ம இக்னோர் பண்ணிவிடுங்க. வேறு உங்களுக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு. ஓகே, சரி. இது வந்து நம்ம மார்னிங்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஒரு தேவையான அளவுக்கு என்ன ஒன்று கிடைச்சதோ அவ்வளோதான், அன்றைக்கோட மைண்ட் செட்டு முடிச்சுக்குங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே இதில் என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ப்ரைஸ் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சப்போர்ட்னு எப்படி சார் மென்ஷன் பண்ணிங்க, அது எந்த லைன் ஒரு சில கேட்டிருக்கீங்க. அதாவது ப்ரீவியஸ் அந்த ஏரியா வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, அந்த ஏரியாவை ஒரு சப்போர்ட் ஏரியா, அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சப்போர்ட் இன்னும் எடுக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் சேல்ஸ் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கான பிளான் பண்ணுவோம், அவ்வளோதான். மார்க்கெட் வந்து கீழே வருதா, ஓகே அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா ப்ரைஸ் தங்கிட்டு அகைன் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த இப்போ தங்கிறதுக்கான நாள் நம்ம இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறதுனால அங்கேயே வந்து டைம் போயிடும் உங்களுக்கு. அந்த ப்ரீமியம்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. காலரும் சரி புட்டும் சரி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஈவினிங் டைம் 10லேருந்து 15 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50ல நீங்கள் எந்த அடுத்த மணி சூஸ் பண்ணீங்களா இந்த மணி சூஸ் பண்ணீங்களான்னு தெரியாது. 20 பாயிண்ட் சாயங்காலத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட் எங்கேயும் போட்டாலும் கூட அங்கேயே வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போது மார்க்கெட்டோட ரேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரேஷன்ஸ் ஏரியா. அதெல்லாம் இப்போ மார்க்கெட் எங்கே ரிஜெக்ட் ஆச்சுங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போது மார்க்கெட் கீழே டவுன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அகைன் வந்து இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 24,520 அப்புறமா அந்த 500 அந்த ரேஞ்சில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் இன்றைக்கி இன்ட்ரடேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகும்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, மேபி இந்த வாரத்தோட நான் கேண்டில் சொன்னேன். ஏன்னா டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6, 7, 8 இன்னும் 3 நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குது. அதாவது 1, 2, 3 நாள். ஸோ இந்த 3 நாளில் மார்க்கெட் வந்து என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய பார்வையில் மேலே அப்பர் ஜோன் இது லோயர் ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்னுடைய பார்வையிலே தெரியுது. அதனால் சின்ன சின்ன மூமெண்ட்டமாக டக்குன்னு புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ரொம்ப பெருசாக மூமெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் தவறான ஒரு விஷயமா இருக்கும். 520 அப்படின்றது ஒரே நாளில் வந்துடும். மேபி நாளைக்கு வரலாம், இல்லை நாளன்னைக்கு வரலாம். மேலே ஒரு கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் மேலே இருக்குது, கீழே ஒரு 150 பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த தூரத்தை நீங்கள் கடந்து ட்ராவல் பண்ண மாதிரி கொஞ்சம் ரிஸ்கி ஜோன் தான் இந்த இடத்துல. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் நிற்குது. அப்போ என்ன திரும்ப வந்து இந்த டபிள்யூ பேட்டர்ன் கீழே எங்கெங்கெல்லாம் எஸ்எல்க்கு தான் அந்த எஸ்எல் ட்ரிகர் பண்ணோம். சரி, கீழே போகிற மாதிரி காமிச்சு திரும்ப வந்து மேலே போய்ட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் பிரேக் டவுன் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த ஜோனை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு காலையில் ஒரு பெருசாக ஒரு மூமெண்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே நல்ல மூமெண்டம் வந்துச்சு. அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணவங்க எக்ஸிட் ஆகிட்டுருக்கலாம். இல்லை அப்படின்றவங்க இப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலை, சரினா ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மேனேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கிரியேட் பண்ணி இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை இங்கேருந்து வெயிட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதா, 55,700 டச் பண்ணதா அப்படின்ற ஒரு வியூஸை நம்ம பதிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இப்போது இங்கே ப்ரெசென்ட் வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டும் மேலே போகிறதுக்கு அந்த நம்ம பாருங்கள் மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ராவல் எந்த மாதிரி வந்துன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ப்ரெசென்ட் வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் இங்கே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி லிட்டில் வெயிட் 55,300 கிட்ட வந்து இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா இல்லையான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பார்க்குற டைமிங் கம்மி பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் முடிச்சிட்டிங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, ஒரு ½ hour 1 hour டைம் கொடுங்க. உடனே ரிவெஞ்ச் ட்ரேடிங், இன்றைக்கி ட்ரேட் லாஸ் ஆச்சு இப்போ மேலே போவோம், இல்லை இப்படி திரும்பி கீழே வந்துச்சு திரும்பி கீழே போவோம், அது மாதிரிலாம் பிளைண்டாக வந்து பணத்தால் ஒரு பேட்டர்ன் எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஸோ இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இதை பண்ணலாமா வேணாமா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா, ஏன்னா இன்றைக்கே நம்ம லாஸ்ட் நாள் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். கிடையாது. இன்றைக்கி நம்ம வாய்ப்புகள் வரல அப்படின்னா சும்மா இருந்துருங்க, எந்த ட்ரேடும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, சென்செக்ஸ் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து நம்ம நிஃப்டி 50 எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிதோ சேம் அதே மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆகிது.
கிட்டத்தட்ட ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிக்குது. ஆனால் பிரேக் அவுட் நடக்குமா அப்படின்னா சப்போர்ட் ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணதை தவிர வந்து புஷ் நல்லா பண்ண முடியல. அந்த சென்செக்ஸில் கூட அந்த புஷ் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுனா நமக்கு இந்த நெக்லைன் கட் ஆகிற வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாஸ். இதெல்லாம் இந்த ஏரியா கட் ஆகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கட் ஆனதாக கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்டை அப் சைடுக்கான பிளான் இப்படி பண்ணலாம். டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ட்ராவலர்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டவுன் சைடு கூட எதுவும் வந்து பெருசாக மூமெண்டம் கிடையாது டவுன் சைடில் கூட. ஏன்னா ப்ரைஸ் அகைன் கீழே வரும். இந்த இதில் எல்லாம் லோயர் கட் ஆகிட்டாமல் திரும்ப மேலே போய்டும். ஸோ இதில் கீழே எல்லாம் ட்ராப் பண்ணுவோம். திரும்ப சேல் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டு பண்ணாலும் திரும்ப உள்ளே வந்துடும். உள்ளே வந்து டைம் டிகே பண்ணுவோம். ஸோ சென்செக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்றைக்கி ரிஸ்கிட்டே தான், ஸ்மூத்தாலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் ரிஸ்கி ஜோன் ஆகுது. பேங்க் நிஃப்டி லைட்டாக மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுத்துக்கங்க. இது என்னுடைய பர்சனல் வியூ. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.